பெயர் சொல் இருக்கிறது, அது 2 வகைப்படும். அது பல வகைப்படும், முக்கியமாக 2 வகைப்படும். அந்த 2 வகையிலே ஒன்று காரணப்பெயர் என்பது ஒன்று, இடுகுறி பெயர் என்பது ஒன்று. ஒன்று ஒரு காரணத்தோடு வைக்கப்படுகிற பெயர். இப்ப பாருங்க, நாட்காலி இதுக்கு பெயர். இது காரணப்பெயர் என்றால் 4 கால்களை உடையது நாட்காலி. நான் வழக்கமாக சொல்ற உதாரணமே சொல்லுகிறேன். பூனைக்கு பூனைன்னு பெயர் வச்சிருக்கிறோம். என்ன பெயர்? பூ வச்சு கொண்டு இருக்கிறபடியால். பூனைக்கு பூனைன்னு பெயர் வந்ததுக்கு காரணம் சரியா தெரியல நமக்கு. ஆனால் பூனைக்கு பெயர் பூனை தான். ஏண்டா இந்த பெயர் வச்சாண்டா அது அதை குறிப்பிடுகிற பெயர். அந்த அளவில் நீ நிப்பாட்டிக்கொள். இடுகுறி பெயர், அதை குறிப்பிடுகிற பெயர். ஆகவே காரணத்தோடு ஒரு பெயர் இருந்தால் அது காரண பெயர் என்றும், காரணம் இல்லாமல் அதை குறிப்பதற்காக வந்தால் அது இடுகுறி பெயர் என்றும் சொல்லப்படுகிற பெயர் 2 வகை. இப்ப இந்த காரண பெயருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், காரண பெயரிலே காரணம் இல்லாமல் போனால் அந்த பெயர் இல்லாமல் போய்விடும். இப்ப நாட்காலி என்று இதை சொல்கிறோம் அல்லவா, 4 காலி இருக்கிறபடியால் நாட்காலி. 4 காலிலே ஒரு காலை உடைச்சிட்டோம் வைங்க, அதுக்கு பிறகு இதுக்கு நாட்காலி என்று பெயர் இல்லை, முக்காலி என்று பெயர் மாறிடும். ஆனால் இடுகுறி பெயர் எப்பவும் இடுகுறி பெயர் தான். பூனைக்கு 4 காலோடு ஓடுது பூனை என்ற, 3 கால் உடைஞ்சவன பூனை என்று சொல்கிறோமா? அந்த காரணம் இல்லாமல் போனாலும் பூனைக்கு பெயர் பூனை தான். இடுகுறி பெயர் காரணம் நீங்கினாலும் அந்த பெயர் நிற்கும். ஆனால் காரண பெயரிலே காரணம் நீங்கி போனால் காரணம் போயிடும். இப்ப பிராமணன் என்கின்ற பெயரை, அந்தணன் என்கிற பெயரை என்ன பெயராக கொள்வதென்று பரிமேலழகர் எழுதுகிறார் உரையிலே.